இன்றைக்கு நான் உங்களுக்கு பைனாப்பிளில் ஒரு புடிங் கொண்டு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு பைனாப்பிளில் ஒரு சிம்பிளான புடிங் கொண்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது 150 கிராம் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 50 கிராம் கோர்ன்ஃப்ளவர் மா எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 250 கிராம் பைனாப்பிள் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது நாங்கள் மிக்சியில் அடிக்கணும். நான் வெட்டி வச்சுருக்கிறேன். நம்ம வெட்டிட்டு அடிக்கிறது ஈஸியாண்டாக்காண்டி. அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கடையில் வேண்டினது. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்து சாடியாக வறுத்து போட்டும் எடுக்கலாம். இதில் 5 கிராம் ஜெலட்டின் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 650 மில்லிலிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் செப்பரேட் ஆக்கி வச்சுருக்கிறேன்டா. இதுக்குள்ளே நாங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த செப்பரேட் மில்கின்ற அளவு 150 மில்லிலிட்டர். இதில் 500 மில்லிலிட்டர் இருக்குது. டோட்டலாக 650 மில்லிலிட்டர் இருக்குது. இது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வனிலா தேவை. இப்போ வனிலா எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 பிஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இதில் 100 மில்லிலிட்டர் தண்ணி, சிலவில் தண்ணிகள் தேவைப்படும், அதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புடிங் கொண்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்க. இனி நாங்கள் முதல்ல இந்த 150 மில்லிலிட்டர் மில்க்குக்குள்ளே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்ல வடிவாக கரைச்சி எடுப்போம். நல்ல இதாக கரைச்சி எடுக்கணும். அதை கரைச்சி எடுப்போம். கரைக்கும்போது அந்த ஒரு நல்ல திக்கான தின்னாக வரணும். ஆனால் அந்த ஒரு கட்டியல் ஒன்றும் இருக்கக்கூடாது. நல்ல வடிவாக நீங்கள் இதை கரைச்சி எடுங்க. முதல்ல அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வனிலா விடுங்கோ. கரைக்கும்போது நீங்கள் எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் மாவை முன்னுக்கே போட்டு கரைச்சிடணும். நீங்கள் அடுப்பில் போட்டிங்கன்னு சொன்னால் அது திக்காக கட்டியாக வந்துடும். கரைஞ்சி விடாமல் நல்லபடியாக கரைச்சி போட்டு இதை நாங்கள் ஒரு சைட்டாக வைப்போம். இங்கே பாருங்க, நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துகிட்டு இதை நாங்கள் ஒரு சைட்டாக எடுத்து வைப்போம். இதில் நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணி போட்டு அதில் இந்த மிச்சம் 500 ml மில்கை இதுக்குள்ளே ஊற்றி அதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்ச 150 கிராம் சுகரில் 100 கிராம் சுகர் அளவை போடுவோம். போட்டு அதை நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். கொதிக்கும் வரைக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கொதித்து வரணும். கொதிக்க விடுவோம் கொஞ்ச நேரம். இனி இந்த பால் நல்லபடியாக கொதித்து வந்துட்டு சீனியும் நல்லா கரைஞ்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்ச அந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் அரைவாசியை போடுவோம். அதை போட்டு நல்ல வடிவாக ஒருக்க நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பால் பொங்கி வர நீங்கள் நிப்பாட்டி போட்டு நீங்கள் இந்த கரைச்சி வச்ச இந்த கார்ன்ஃப்ளவர் மா அந்த மில்க் இருக்குல்ல அதை நீங்கள் இதுக்குள்ளே ஊற்றி நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணணும். அது இது நான் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி நாங்கள் அடுப்பை ஓன் பண்ணி போட்டு நாங்கள் அதை வடிவாக மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக வரும் வரைக்கும் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். நீங்கள் அடுப்பை மீடியம் இதில் விடுங்கோ. இல்லாட்டி அந்த கார்ன்ஃப்ளவர் மா டக்கண்ணி தன்றும் மீடியத்தில் விட்டு மெல்ல மெல்லமாக அதை காய்ச்சி எடுக்கும். இந்த பால் கொதிக்கும் போது அடுப்பு நார்மலாக இருந்தால் ஓகே. நீங்கள் பிறகு மீடியத்தில் விடணும். இங்கே பாருங்க, இப்படி வருது. நீங்கள் அடுப்பை கூட விட்டால் அது நீங்கள் நல்ல திக்காக வந்து அப்புறமா நல்ல அந்த கார்ன்ஃப்ளவர் மா போடுறபடியாக அது நல்ல இது புட்டுக்கு கட்டி வர மாதிரி வந்துடும். அந்த கட்டி கட்டியாக அப்படி வராமல் நீங்கள் நல்ல வடிவாக கரைச்சி இப்படி விடுங்க. அப்படி கிண்டிக்கொண்டே நீங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த திக்னஸ் வரும். இங்கே பாருங்க, இந்த பொங்கி இப்படி வடிக்கிற டைம் இன்னும் ஒரு சொட்டு நேரம் நாங்கள் ஒரு 30 செகண்ட் அப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தால் ஓகே. நீங்கள் இறக்குற பதம் வந்துட்டுது. நாங்கள் இதை ஒரு பவுலில் மாற்றணும். பாருங்க, இப்படி வடிக்கும். அந்த டைமில் நாங்கள் இனி இறக்கி இதை ஒரு பவுலில் மாற்றுவோம். நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். இங்கே பாருங்க, நான் அந்த காய்ச்சின இதை இந்த பவுலுக்குள்ளே ஊற்றிட்டேன். இதை நீங்கள் 1 to 2 மணி நேரத்துக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அந்த பதம் நீங்கள் பார்க்கணும், உறைஞ்சிட்டா இல்லையான்னு பார்க்கணும். இல்லாட்டி கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த பைனாப்பிளை மேலால் இப்படி காய்ச்சி அதுக்குள்ளே ஊற்றுறன்றதை நான் அடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இங்கே பாருங்க, இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச டெசர்ட்டுன்ற பேஸ் இதில் இருக்குது. இனி நான் இதுக்கு மேலே அந்த பைனாப்பிளை இப்படி காய்ச்சி ஊற்றுறன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க. இப்போ பாருங்க, நான் இனி அடுப்பில் இந்த பைனாப்பிள் காய்ச்ச போகிறேன். அதுக்கு இந்த எடுத்து வச்ச பைனாப்பிளை மிக்சியில் நல்லா கூலாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நாங்கள் இந்த சட்டியில் விடுவோம். விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த மிச்ச சுகரை போடுவோம். மீடியம் ஹீட்டில் விடுங்க அடுப்பை. இதுக்குள்ளே நான் எடுத்து வச்ச பைனாப்பிள் கொஞ்சம் கலர் குறைவு, அதனால் நான் கலருக்காண்டி கொஞ்சம் எல்லோ கலர் விட போகிறேன். நீங்கள் விரும்பினா வேறு கலர்களும் விடலாம். இல்லாட்டி பைனாப்பிள் கலராக இருந்தால் விட தேவையில்லை. நான் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கலர் விடுறேன். உங்களோட அளவுக்கு கலர் நீங்கள் விடுங்க. வேறு கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன கலர்னாலும். நான் எல்லோ கலர் விட்டுருக்குறேன். லைட்டாக கொதிச்சு கொண்டு வர நாங்கள் ஜெலட்டினை போடுவோம். இங்கே பைனாப்பிள் கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் ஜெலட்டினை போடுவோம். ஜெலட்டினை போட்டுவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தண்ணி, நான் 100 மில்லிலிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 மில்லிலிட்டரை விடுவோம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. கரையும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது திக்காக வரணும். நீங்கள் இது ஜெலட்டின் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் தண்ணியில் கரைச்சி போட்டு நீங்கள் விடலாம். இல்லாட்டி நீங்கள் ஜெலட்டினும் யூஸ் பண்ணினாலும் ஓகே, ரெண்டும் நீங்கள் செய்யலாம். இங்கே பாருங்க, நல்லா காய்ச்சிப்பட்டு வந்து கொண்டிருக்குது. நாங்கள் இப்படி கைவிடாமல் காய்ச்சிட்டு இருக்கணும். இல்லாட்டி டக்குன்னு இறுகிடும். சில வேளை ஜெலட்டின் போடுற வழியாக கொஞ்சம் இறுகிற தன்மை டக்குன்னு வந்துடும். அதனால் நாங்கள் கொஞ்சம் காய்ச்சிட்டே இருப்போம். இது கிட்டத்தட்ட 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். ஃபுல்லாக நீங்கள் இந்த டெசர்ட்டு அடுப்பில் வைக்கிற காய்ச்சிற டைம், ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைம் தான் கொஞ்சம் கூடவாக இருக்கும். இது நல்ல திக்காக வர நாங்கள் இறக்க செய்யும். நீங்கள் இந்த பைனாப்பிள் பூரியை மேலால் ஊற்றினா பிறகு வேணுமென்னா கொஞ்சம் பைனாப்பிள் வெட்டி சின்னஞ்சினா தூவியும் விடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கடிபட நல்லா இருக்கும். அது உங்களோட விருப்பம். நாங்கள் முதல் செஞ்ச பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸுக்கு மேலே நீங்கள் இதை ஊற்றணும். ஆனால் அந்த பேஸ் சூடாகவே இருக்கக்கூடாது. சில பேர் சூடாக இருக்க ஊற்றி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு யோசிக்காதீங்க. என்னென்னு சொன்னால், சூடாக இருக்க நீங்கள் ஊற்றினீங்களா பைனாப்பிள் இந்த இதுக்கு பால் சேர்க்கிறபடி அதில் அது திரஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் அதை நல்லா ஆற விட்டு தான் இதை நீங்கள் ஊற்றணும். ஊற்றினா தான் இந்த கீழ் பேஸ் திரியாமல் இருக்கும். இல்லாட்டி திரஞ்சிடும். பார்த்து ஊற்றணும். இந்த நான் சொன்ன மெதட்லேயே செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா பாருங்க, நல்லா திக்காக வந்து கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக நாங்கள் அதில் ஊற்றுவோம். இங்கே பாருங்க, இது நல்லா திக்காக வந்துட்டு இனி நாங்கள் இதை இந்த இதுக்கு அந்த பேஸுக்கு மேலே ஊற்றுவோம். வாங்க அது இப்படி ஊற்றுறன்ற காட்டுறேன். இங்கே பாருங்க, நான் ஊற்றுறேன். இதில் இப்போ இதை நீங்கள் அப்படி பரப்பி விடுங்க. பரப்பியாச்சு. இனி இதுக்கு மேலே நாங்கள் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் கொஞ்சம் மிச்சம் வச்சு நாங்களோ அதை மேலால் அப்படி தூவி விடுவோம். பிஸ்தாவை போடுவோம். பாதாம் பருப்பு பண்ணாலும் நீங்கள் பாதாம் போடலாம். போட்டுட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 மணித்தியாலம் வச்சிங்களான்னு சொன்னால் ஓகே. அல்லாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்களாண்ட 1 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்த்தா அது உறைஞ்சி நல்ல வடிவாக திக்காக இருந்துட்டுண்டா ஓகே. நீங்கள் எடுத்து நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது நான் செய்த பைனாப்பிள் புடிங். இதை நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.